பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஒரு ஐஃபோனுக்காக மலையிலேருந்து குதிக்கிறது, அங்கேருந்து குதிக்கிறது, தான் தாய் தகப்பனை கொடுமைப்படுத்துறது. ஐஃபோன் வாங்கிக்கிறதுனால அந்த மலையிலேருந்து குதிப்பேன், வாங்கிக்கிறதே அப்படின்னு மிரட்டி தாய் தகப்பனை பணி வைக்கிறது. நம்ம தாய் தகப்பட்ட அதுக்கு உண்டான பணம் இருக்குதா, பொருளாதார வசதி இருக்குதா, ஐஃபோன் வாங்கி தர முடியுமா, அதெல்லாம் பார்க்காம எனக்கு தேவைக்கு வேணும், நான் லவ் பண்ணுற அந்த பெண்ணு வேணும், கிடைக்கலாம் செத்துருவேன், எனக்கு ஐஃபோன் வேணும், கிடைக்கலாம் செத்துருவேன். நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பெண்ணை லவ் பண்ணிக்க மாட்டேன், அந்த பொண்ணு லவ்வே பண்ணிக்க மாட்டேன். நான் பின்னாடி சுற்றிட்டு அந்த பொண்ணு எனக்கு வேணும், இப்படிலாம் செத்துருவேன். இதுக்குள்ள ஒரு பெண்ணை எப்படிங்க மேரேஜ் பண்ணும்? நான் செத்துருவேன், அந்த பெண்ணு வேணும் செத்துருவேன்னா அந்த பெண்ணு கட்டணுமில்ல, செத்துருவேங்க. இல்லைன்னா அந்த பெண்ணை கொலை பண்ணிடும், இல்லை ஆணை கொலை பண்ணிடும். இருக்கவே இல்லாத இது ஒரு பக்கம் ஏமாந்துட்டு அப்புறம் அவன் கட்டின்ட்டுருவான், பழகுவான், வேலை முடிஞ்சு கட்டின்ட்டுருவான். அவன் கட்டியே தான் ஆகும், இவ்வளோ கட்டியே தான் ஆகும், கட்டியே செத்துருவேன். இப்படி காகிதம் பண்ண மாட்டேன். காகிதம் என்ன பண்ண முடியும்? விரும்பாத ஒரு பெண்ணை கட்டி வைக்க முடியும், இல்லை விரும்பாத ஒரு ஆணைத்தான் கட்டி வைக்க முடியும். வாங்க முடியாத ஒரு ஐஃபோனை வாங்கி தர முடியுமா? இருந்தால் வாங்கி தர மாட்டேன் இல்லையே. அது ஏன் அந்த பையன் புரிஞ்சிக்கல, இந்த வாலிபர் ஏன் அதை புரிஞ்சிக்கல? நம்ம காகிதம் பண்ணால் பொருளாதார வசதி இருக்குதா, ஐஃபோன் பணம் இருக்குதா இல்லையா? அந்த காலம் ஒரு பழமொழி இருக்குங்க, தாய் அண்ணை பற்றி எடுக்கிறான், மகன் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறாங்க. சரிங்களா? எனக்கு அது வேணும் இது வேணும் அழுதா இருந்தால் தானே வாங்கி தருவாங்க. பசங்க தெரியாமல் எனக்கு கிடைச்சது வேணும், நான் பிடிவாத ஓட்டுறேன், நீலாம் செத்துருவேன், நீ செத்தாலும் பரவாயில்லடா. குடும்பத்தையே ஒரே செகண்ட் குடும்பமாக அழிஞ்சுது. ஒரு 1/2 hour எவ்வளோ அழிஞ்சுங்களா? எனக்கு விபத்து ஏற்பட்டுருக்குது, ஒரு கொடுமையாக இருக்குது, வலி ஓவராக, அதை விட பொழைச்சா ஹாஸ்பிட்டலில் அதை விட கொடுமையாக இருக்குது, இறந்துட்டாங்க. அப்பவும் இதுக்கு அந்த நிலத்துல படுற அந்த கணம் சரியான வலியோட உயிர் துடிச்சு வலியை அனுபவிச்சு உயிர் போயிருக்கு, கொடுமையாக இருக்குது. அந்த வாழ்வு இப்படி பண்ணலாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் தாய்தாப்பா வாழணும், ஏன் நல்லெண்ணெய் வரல, தாய்தாப்பில் இப்படித்தான் பிளாக் பண்ணுறாங்க. ஐஃபோன் வாங்கிட்டீங்கன்னா கொடுத்துருவேன், ஏன் வெட்டுறது, காப்பாற்ற போகலாம், அப்பனமாக விட்டு 2 பேரும் போயிட்டாங்க, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், அம்மாலுமா விட்டு இப்படித்தானே நம்ம கடைசியில் குதிக்கிறாங்க. புருஷனும் போயிட்டா மகனும் குதிச்சாச்சு, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், இதை கண்ணில் பார்க்கறதா நானும் குதிக்கிறேன். இப்படித்தானே ஒரு குடும்பம் 1/2 hour ஒரு ஐஃபோனுக்காக அழிங்களா? ஒரு பிடிவாக எனக்கு வேணுங்கிறது நான் நினைச்சது நடக்கணும். இந்த பிடிவாதத்தை விடுங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மனைவிமாராக இருந்தாலும் கணவன் யாராக இருந்தாலும் ஒரு இல்லாத பிடிவாதம் முடிச்சு வேணும்னு விட்டுக்கூடாது. அதை வாங்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லா பொருளுக்கும் ஒரு விலை உண்டு, அது விலை கொடுத்து வாங்க முடியுமான்னு பார்க்கணும். முடியாததை கேட்கக்கூடாது. எப்பொழுது பார்த்தா படமா? நான் பார்க்குற எல்லா உலகமும் படம் தானே, நம்ம பார்க்குற எல்லா உலகம் நம்மளுக்கு படம் தான். அதைத்தானே படம் பிடிச்சி மொபைலில் காட்டுறாங்க. நம்ம பார்த்து கட்டுப்படுற எல்லாமே வீடியோ தான், எல்லாமே படம் தானே. காரணமாக ரசித்து எல்லாமே அதை விட்டுட்டு ஒரு ஐஃபோனுக்காக ஐஃபோனில் வீடியோ எங்கேருந்து வருது? இயற்கையே எல்லாம் உலகத்தை பிடிச்சிட்டு தானே வீடியோவாக வருது. அந்த ஐஃபோனுக்காக தாய்தாப்பில் கொடுமை பண்ணி ஒரு வழிகளை ஏற்படுத்தி தான் தன்னையே அழிச்சு தான் குடும்பத்தையே ஒரு சேர்க்கல் அழிச்சு. இதில் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, உலகத்தில் வாழ்க்கை பிறந்தால் 2 சாய்ஸ் தானுங்க, ஒன்று நல்லது கெட்டது. அதே மாதிரி தான் ஒன்று பையன் நம்ம மகன் ஒன்று காப்பாற்றத்தான் பிறந்திருப்பான், இல்லை நம்ம அழிக்கிறதுக்காக பிறந்திருப்பான். இந்த 2 சாய்ஸ் தான். நம்மளை காப்பாற்ற பிறந்திருப்பான், இல்லையே நம்மளே அழித்து பிறந்திருப்பான். நம்மளுக்கு கொடுக்க பிறந்திருப்பான், இல்லை நம்மகிட்ட குடுங்க பிறந்திருப்பான். இந்த 2 சாய்ஸ் தானுங்க. ஒன்று சந்தோஷமாக வாழ்வோம், இல்லை சந்தோஷம் இல்லாமல் வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், இன்னும் இல்லாமல் வாழ்வோம். இந்த 2 சாய்ஸ் உலகத்தில் நீங்கள் எது எடுத்தாலும் அப்படித்தான். சந்தோஷம் துக்கம், சரிங்களா? நிம்மதியாக வாழ்வோம், நிம்மதி இல்லாமல் வாழ்வோம், உயிரோடு வாழ்வோம், இன்னும் மரணத்தோடு போகணும். இப்படி தான் 2 சாய்ஸ். கணவன் மனைவி யாராக இருந்தாலும்
வேண்டியது கிடைக்கும். அந்த பிடிவாதம் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருது. படித்து வரை யோசிச்சிருக்கலாம், தான் பாடுபட்டு ஐஃபோனை வாங்கியிருக்கலாம். ஒரு பொருளாதாரம் இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் வாங்கி தர மாட்டாங்களா? நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதாங்க வீடியோ, அதைத்தானே நான் வீடியோ எடுத்து காட்டணும். அந்த கொஞ்சம் அதையே யோசிக்காத மனிதர்கள் அந்த தாயும் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்திருக்காங்க. மேலிருந்து நூந்து குதித்து அந்த வலிகள் கொடுமை பயங்கரமாக இருக்கேன். நான் அனுமதிக்கிறேன். அந்த வலி பயங்கரமான கொடுமை விழுந்து இருக்குங்க. பயங்கரமான வலி நடக்கவே கிடையாது. அப்படி ஒரு உயிர் போயிருக்கு. கேளுங்க, பையன் ஒன்றும் நல்ல செய்ய பிறந்திருப்பான், ஒன்றும் கெடுதல் செய்ய பிறந்திருப்பான். ஒன்று நம்மகிட்ட வாங்க பிறந்திருப்பான், இல்லை நம்மளுக்கு கொடுக்க பிறந்திருப்பான். இல்லை நம்மளை வாழ பிறந்திருப்பான், நம்ம அழிக்க பிறந்திருப்பான். ஒன்று காப்பாற்ற பிறந்திருப்பான், இல்லை நம்ம அழிக்க பிறந்திருப்பான். ரெண்டே தாய், இதுவா அதுவா, இப்படித்தான் ஒரு குடும்பத்துக்கு அமையிறது. ஒரு குடும்பத்துக்கு அழிக்க பிறந்திருப்பான், இன்னொரு குடும்பத்துக்கு காப்பாற்ற பிறந்திருப்பான். இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்க பிறந்திருப்பான், இன்னொரு குடும்பத்துக்கு வாங்க பிறந்திருப்பான். வாங்குவான் இல்லை கொடுப்பான், வாழ வைப்பான் இல்லை அழிப்பான். இந்த ரெண்டே சாய் எல்லாருக்கும் இருபத்தாங்க. சந்தோஷம் இல்லை துக்கம் இருக்காங்க. ரெண்டு சாய்ஸ் தான். சந்தோஷம் வாழ்வோம், இல்லைன்னா அழிஞ்சிடும். இப்படித்தான் வாழ்வோம் அழிஞ்சிடும். எல்லாமே ரெண்டே சாய்ஸ் தான். பஸ் ஏறுவோம் இறங்குவோம், பைக்கும் போட்டால் எல்லாமே அந்த ரெண்டே சாய்ஸ் தான். எல்லாமே முடியுது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு மகன் பிறகுதா, ஒன்று உங்களுக்கு கொடுத்து காப்பாற்றுவான், இல்லை உங்களோட பிரிஞ்சு வாழ்வான். ஒன்று அவன் வாழ்வான், இல்லைன்னா உங்களை அழிப்பான். நீங்கள் அழிக்க தந்திருப்பான், இல்லை வாழ தந்திருப்பான். ரெண்டே சாய்ஸ்தாங்க. உங்கள் உடலுக்கு அப்படியான அவங்க அது இயற்கைங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமே? அவங்க பண்ணாத அட்வைஸ் தான். பையனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விதமாக பிடிவாது அவனுடைய மூளையினுடைய காற்று நான் அடங்கியே முடியும். அப்போது அந்த பிடிவாதம் ஒரு குடும்பத்தையே அழிச்சுதான் பாருங்கள். வாழை கட்டணும். நீங்கள் யாராக இருந்தாலும் வேடிக்கை யாருனாலும் யோசிங்க. நம்ம தாய் தான் அப்போ நான் துணி கொடுக்கலாமா? நம்ம தாய் தான் புறம் பண்ணலாமா? நம்மளை பெற்று கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவங்கள சந்தோஷமாக காப்பாற்றுவோம். ஏன்னா அவங்க நல்லது நினைங்களே. நம்ம ஒரு டைம் பண்ணல, ஒருத்தரையாவது சந்தோஷமாக காப்பாற்றுவோம், ஒருத்தரையாவது வாழ வைப்போம். சரி நினைங்க. குடும்பத்தை அழைச்சி போகிறது அது பெருமை இல்லை. ஒரு நாள் மற்றவங்களுக்கு அது பாடம், ஊருக்கு அது வேடிக்கை, நாட்டுக்கு ஒரு வேடிக்கை. சரிங்களா? அது ஒரு நாள் 2 நாள் போயிடுது. ஆனால் புதுசு அடிபட்ட அந்த வேதனைகள் இருக்கிற வழிகள் அந்த உயிர் போகும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. வேண்டாங்க, யாராக இருந்தாலும் வழியில் தாய்தாப்பும் சரி குழந்தைக்கும் சரி வழிகள் கொடுத்தாங்க. அது பயங்கரமாக இருக்குது. அந்த வழிகள் புதுசுங்களா, அதுக்கப்புறம் ஏற்படுத்த வழி